அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண வேளையில் சக்கராத்துரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் காணுகிற போது அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நினைவுபடுத்துங்கள் என்று கூறியதாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுகிறது, மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று கூறியதாக அபூதாவுத் திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு நபிமொழி இப்படி சொல்லுகிறது, அஃதலு ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். பல திக்ருகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அத்தனை திக்ருகளிலும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான திக்ர் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ருகளில் சிறந்தது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆ சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபிகளார் சொல்லுகிறார்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமானை ஒரு மீசானில் ஒரு தட்டில் வைத்து மறுதட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வைத்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வைத்த மீசான் தட்டுத்தான் பாரத்தினால் கனத்தினால் அது தாழும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மொத்தத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய ஒரு வாக்கிய பிரயோகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் கலிமாவினுடைய கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏகத்துவமாக எடுத்து வாழ்கிறாரோ எல்லா நிலைகளிலும் வணக்கத்திற்குரியவன் இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் எடுத்து அதன் பிரகாரம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையும் செழிப்பாக அமையும், கலிமாவுடைய வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய மௌத்துடைய நேரத்திலும் அந்த கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அவர் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். அல்லாஹ்வை அதிகமாக காலையிலும் மாலையிலும் எல்லா நிலைகளிலும் நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம். அதில் ஒரு திக்ராக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கலிமாவை கலிமா தௌஹீதை அதிகமாக நாங்கள் சொல்லுகிற போது அது அஃதலு திக்ர், திக்ர்களிலே மிக மிக சிறந்ததாக இருக்கிறது. ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இந்த ஹதீஸை இந்த துஆவை அதிகமாக இந்த திக்ரை நாம் அதிகமாக சொல்லுகின்ற போது எங்களுடைய மௌத்துடைய நிலைமையில் அது எங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும். எங்களுடைய உறவினர்கள் யாராவது வாழ்க்கையின் இறுதி நிலைக்கு வருகிற போது கடுமையான வருத்தத்தோடு இருக்கிறார், நிலைமை மோசமாக இருக்கிறது என்ற செய்தி எங்களுக்கு வந்தால் அவரை பார்க்க சென்றால் பரிதாபத்தோடு அனுதாபமாக பார்த்து கொண்டிருக்காமல் அவர்களுக்கு கலிமாவை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லக்கினோ மௌத்தாக்கும். மௌத்தாகிற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சக்கராத்துற நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு, தொண்டை குழிக்குள் இந்த கரகராவுக்குள் அந்த ரூஹ் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் கலிமாவை பக்கத்திலிருந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். அவர் சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுகின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அந்த கலிமாவை இறுதி மூச்சிலை மொழிவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் எம் சமூகத்தினருக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.